10 நாட்கள்னு கொடுத்தது நாபாலின் அந்த 10 நாட்கள்ன்றதுதான். ஏன்னா நம்ம பார்க்குறோம் 1 சாமுவேல் 25 அதிகாரம், இதில் முக்கியமான ஒரு அதிகாரம் இது. இதில் தான் அபிகாயிலை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு, அதே நேரத்தில் நாபாலை குறித்தும் பேசுகிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 25 அதிகாரம் 3வது வசனத்தில், அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருந்தாள். அந்த புருஷனோ முரடனும் துராகிருதனுமாய் இருந்தான். அவன் காலோபியுடைய சந்ததியான்ட்டு. அபிகாயிலுக்கு என்ன சொல்றாருன்னா, மகா புத்திசாலி ரூபவதின்றாரு. எ உமன் ஆஃப் குட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லலாம், யூ உமன் ஆஃப் இன்டெலிஜென்ட்னு சொல்லலாம், அண்ட் பியூட்டிஃபுல் அப்பியரன்ஸ்ன்றார். ஆனால் அவனுக்கு முரடனும் துராகிருதனுமாய் இருந்தான்றார். ஹார்ஷ் அண்ட் ஈவில் இன் ஹிஸ் டூயிங்ஸ்ன்றார். ஒரு கான்ட்ராஸ்டாக 2 கேரக்டர் ஆண்டவர் இணைக்கிறாரு. ஸோ இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தாவீது அந்த கஷ்டகாலம் அவருக்கு, அவர் ஓடி ஒளியிற காலம் அது. அந்த காலத்தில் தான் என்ன பண்ணுறாரு, சவுல் துரத்துறாரு இவரை. தாவீதை எப்படியாவது கொண்டு போட்டுருன்னு துரத்துறாரு. ஏன்னா தன்னுடைய ரீப்ளேஸ்மெண்ட் தான் தாவீதுன்னு சவுலுக்கு தெரியுது. அதனால தாவீதை எப்படியாவது கொலை செய்யணும்னு சொல்லி ஒரு நாயை வேட்டையாடுவது போல வேட்டையாடுறாரு. அப்பதான் ஒளிஞ்ச ஒரு வாழ்க்கை, மறைந்திருந்த ஒரு வாழ்க்கையை தாவீது வாழ்றார். அந்த காலகட்டத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 10 வாலிபரை, 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தாவீது 10 வாலிபரை அழைத்து, நீங்கள் கர்மேலுக்கு போய் நாபாலிடத்தில் சென்று என் பெயரை சொல்லி அவன் சுக செய்தி விசாரித்து அவனை நோக்கி, நீங்கள் வாழ்க, உமக்கு சமாதானம், உன் வீட்டுக்கு சமாதானம், உனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் சமாதானம் உண்டாவது என்று அவனை வாழ்த்தி, இப்பொழுது ஆடுகளை மயிர் கத்திரிகள் உம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். உம்முடைய மேய்ப்பர் எங்களோடு இருந்தார்கள். அவர்கள் கர்மேலில் இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவில்லை. அவர்களுடைய பொருள் ஒன்றும் காணாமல் போனதும் இல்லை. உம்முடைய வேலைக்காரர்களும் அவர்கள் உமக்கு சொல்லுவார்கள். ஆதலால் இந்த வாலிபருக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க வேண்டும். நல்ல நாளில் வந்தோம். உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றான். இதில் பார்த்தீங்கன்னா அந்த 2வது வசனத்தில் இருக்குது என்னன்ட்டு, மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான், அவனுடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது. இந்த கர்மேல் எலிசா இருந்த கர்மேல் கிடையாது, இது வேற ஒரு பிளேஸ். இது அந்த கர்மேல் கிடையாது. அந்த மனுஷன் மகாபாரி குடித்தனக்காரனாய் இருந்தான். அவனுக்கு 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. அவன் அப்பொழுது கர்மேலில் தன் ஆடுகளை மயிர் கத்தரித்து கொண்டிருந்தான். அந்த ஆட்டுடைய கட் பண்ணுற ஒரு காலகட்டம் அது. அப்போ எல்லாருக்கும் விருந்து வைக்கிறது. அங்கே ஒரு பெரிய விருந்து அங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கிறான். அந்த டைமில் தான் தாவீது அனுப்புகிறாரு. தாவீதோட பார்த்தீங்கன்னா 600 பேர் இருந்தாங்க. அது 13வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்குது. ஏறக்குறைய 400 பேர் தாவீதுக்கு பின் சென்று புறப்பட்டு போனார்கள். 200 பேர் ரஸ்துக்கள் அண்டியில் இருந்து விட்டார்கள் இருக்குது. அப்போ அவங்களுக்காக சாப்பாட்டுக்காக ஒரு 10 வாலிபரை தாவீது அனுப்புகிறார். எங்களுக்கு சாப்பாடு கொஞ்சம் கொடுத்து விடேன்னு சொல்லிட்டு. அங்கே ஒரு பெரிய ஒரு விருந்து நடக்குது. அது பார்த்தீங்கன்னா ராஜ விருந்து போலன்னு இருக்குது. ஒரு பெரிய ஒரு ராஜா வீட்டில் எப்படி விருந்து நடக்குமோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய விருந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அதிலிருந்து இவங்களுக்கு உன் கைக்கு நேரிட்டதை தான் கொடுன்றார். அந்த 8வது வசனத்தில் இருக்குது, உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கு கொடுத்து விடுங்கன்னு. ஆனா இவனுக்கு என்ன பண்ணி இவன் கொடுக்கல, அது எல்லாருக்கும் தெரியும். இவன் என்ன பண்ணிட்டான், 10வது வசனம் பார்த்தீங்கன்னா, நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதி உத்தரமாக, தாவீது என்பவன் யார், ஈசாயின் குமாரன் யார், தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர் கத்திரிக்காக நான் அடித்து சமையல் பண்ணுவித்ததையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்றான். இவன் தரமாட்டேன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 14வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது வேலைக்காரில் ஒருவன் நாபாலுடைய மனைவியாகிய அபிகாயிலை நோக்கி, இதோ நம்முடைய எஜமானுடைய சுகசெய்தி விசாரிக்க தாவீது வனாந்திரத்திலிருந்து ஆட்களை அனுப்பினான். அவர்கள் பேரில் அவர் சீறினார். இங்கிலீஷ் பைபிளில் ஸ்கோல்டட் ஷவுட்டட்னு இருக்குது.
சீறினான் இருக்குது. அவங்கள பார்த்து அவன் சீறிட்டான்ட்டு. அப்ப இவன் கோவப்பட்டு அவங்கள துரத்தி விட்டுருக்கான் ஏறக்குறைய. இவன் சீறினான் இருக்குது. அவங்கள பார்த்து இவன் வந்து இல்லைன்னு சொன்னதும் இல்லாம அவங்கள பார்த்து என்ன பண்ணிட்டான், கோவப்பட்டு அவங்கள துரத்தி விட்டான். சரி, இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இது வந்து அபிகாயில் என்ன பண்ணாங்கன்னா, உடனே போய் தாவீதை தடுத்து நிறுத்திட்டாங்க. இது கேள்விப்பட்ட உடனே அபிகாயில் வந்து பார்த்தீங்கன்னா, அது அபிகாயிலை பற்றி நம்ம அதிகமாக பார்க்க போகிறது இல்லை. இதை நாபால் தான் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். 19வது வசனத்தில் சொல்கிறாங்க, நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. இவங்க கொஞ்சம் சாப்பாடெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ப்ரிப்பேர் பண்ணி முன்னாடியே ஒரு வேலைக்காரட்ட கொடுத்து விட்டாங்க. வேலைக்காரட்ட கொடுத்து விட்டு இவங்க பின்னாடி தீவிரமாக கிளம்பி போகிறாங்க. ஏன்னா தாவீது வந்து அடிக்க வராரு, நாபால் அடிக்கிறது எல்லாரோடையும் கிளம்பி வரார். போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதில் 19வது வசனம், தன் வேலைக்காரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினால், தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. ஏன்னா அவன் குடி போதையில் இருக்கிறான். அது வெறிச்சிருந்தான் இருக்குது. 37வது வசனத்தில் அவன் வெறித்து போயிருந்தான், குடிச்சு அவன் வெறிச்சு போயிருந்தான். ஸோ அந்த நேரத்தில் பேசி பிரயோஜனம் கிடையாது, அவனுக்கு ஒன்றுமே புரியாது. அது 36 37 வசனம் பார்த்தீங்கன்னா, இவங்க போய் அதை நிறுத்திட்டாங்க. அபிகாயிலு போய் தாவீதுட்டு சொல்லி, நீ நிச்சயமாக ராஜாவா வருவ, அப்போ ஒரு கொலை செஞ்சிட்டேமேனு உன் மனசாட்சி உனக்கு குத்தும், அதனால நீ பண்ணாதேன்னு. அது எங்க இருக்குன்னா 31வது வசனத்துல இருக்கு. நீர் விருதாவாய் ரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழிவாங்கலும் இருந்தது உண்டானால், அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது, மன இடரலும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உம்முடைய அடியாளை நினைப்பீராக என்றாள். நிச்சயமாக கர்த்தர் உயர்த்துவார், ராஜாவா இருவனி. அப்ப வந்து ஒரு ஐயோ அநியாயமா ஒரு மனுஷனை கொண்டுட்டமேன்னு உனக்கு மனசாட்சி குத்தும். அதனால நீ அந்த மனுஷனை நீ வந்து கொல்ல வேண்டாம்ட்டு நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா 36வது வசனம், அபிகாயில் நாபாலிடத்தில் வந்தபோது இதோ ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்து அவன் வீட்டிலே நடந்தது. அவன் இருதயம் களித்திருந்தது, அவன் மிகவும் வெறித்தும் இருந்தான். ஆகையால் பொழுது விடிய மட்டும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஒன்றையும் அவனுக்கு அறிவிக்கவில்லை. ஏன்னா அவன் வந்து குடிவெறியில் இருக்கிறான். இப்ப அவன்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதுக்காக காத்திருக்கிறாங்க. பொழுது விடிந்து நாபாலின் வெறி தெளிந்த பின்பு அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போலானான். அவன் இருதயம் செத்து அவன் கல்லை போலானான் இருக்குது. அடுத்த வசனம் முக்கியம். கர்த்தர் நாபாலை வாதித்ததினால். அப்ப அது ஏன் அந்த இருதயம் செத்து போய் கல்லை போல ஆனான்னா, கர்த்தர் நாபாலை வாதித்ததனால் ஏறக்குறைய 10 நாளைக்கு பின்பு அவன் செத்தான். அந்த 10 நாள் செத்திருக்க அந்த 10 நாள் அவன் வந்து அவன் உயிரோடு இருந்தாலும் அவன் உள்ளுக்குள்ள செத்தம் போல ஆயிட்டான். அந்த 10 நாள் என்ன நடந்திருக்கும்ன்றத நம்ம தியானிக்க போறோம் இன்னைக்கு. அதனால்தான் அந்த 10 நாட்கள் போட்டது, நாபாலின் அந்த 10 நாட்கள்ன்றதான். என்னெல்லாம் யோசித்திருப்பான் அந்த 10 நாள். அந்த 10 நாளும் வந்து ஒரு ரியலைசேஷன் டைம். ஆண்டவர் வந்து அவனுக்கு ஒரு ரியலைஸ் பண்ண வைக்கிறார், அவனை உணர வைக்கிறார், சிந்திக்க வைக்கிறார். அப்ப அது உணர்கிற காலம், சிந்திக்கிற காலம் அவனுக்கு. அது என்னெல்லாம் யோசித்திருப்பான் அவன் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். தன் மனைவியை குறித்து யோசித்திருப்பான் ஃபர்ஸ்ட். தன் மனைவிய, ஏன்னா இம்பார்ட்டன்ட் ரோல், தனக்கு இம்மிடியேட்டா அவ தான் இருக்கிறா, கண்ணுக்கு எதிராக தன் அருகில் இருக்கிறா. அவளுடைய பாட்டை யோசித்திருப்பான். இந்த மாதிரி வந்து உன்னைய வந்து சாப்பாடு கேட்டாங்க, நீ கொடுக்கல, அதனால தாவீது உன்னை கொல்ல வந்தாரு. அவன் கூட இருக்கிறவங்க எல்லாம் போருக்கு போறவங்க. தாவீதோட கூட இருக்கவங்களாம் பராக்கிரமசாலிகள். இவன்ட்டு இருக்கிற வெறும் மயிர் கத்திருக்கிறவங்களும் ஆடு மேய்ப்பவங்க தான். பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி இருந்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் 7வது வசனத்துல, இப்பொழுது ஆடுகளை மயிர் கத்திரர்கள் உம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன், உம்முடைய மேய்ப்பர் எங்களோட இருந்தார்கள். இது தாவீது வந்து சொல்லி அனுப்புறாரு நாபாலுக்கு. உம்முடைய மேய்ப்பர் எங்களோட கூட இருந்தார்கள், அவர்கள் கல்மேலில் இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவில்லை. அப்ப இவங்க ஆடுகளெல்லாம் அடிச்சு சாப்பிட்டுருக்கலாம், அவனுக்கு பொருட்கள் எல்லாம் எடுத்திருக்கலாம், அதெல்லாம் எடுக்கல. அதான் சொல்றாரு, அவர்களை வருத்தப்படுத்தவில்லை.
அவர்களுடைய பொருள் ஒன்றும் காணாமல் போனதும் இல்லை. நாங்க பாதுகாப்பா இருந்தோம்ன்றாரு 15வது வசனத்துல. அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளா இருந்தார்கள். நாங்கள் வெளிகளில் இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை. நமது பொருளில் ஒன்றும் காணாமல் போனதும் இல்லை. நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகல் எங்களை சுற்றிலும் மதிலா இருந்தார்கள். இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அவங்க நம்ம பாதுகாப்பா இருந்திருக்கிறாங்க. மிச்சவங்க ஆடுகளை திருடாதபடிக்கும் அவங்க நம்மளுக்கு பாதுகாப்பா இருந்திருக்கிறாங்கன்னு. ஆனா அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நீயே மறுத்துட்ட. அதனால உன்னை கொல்லவதற்காக வந்த தாவீதை நான் போய் ஸ்பெசிஃபை பண்ணி பேசி நான் தடுத்தேன் அப்படின்னு சொல்லி அபிகாயில் சொல்றாங்க. சரி, இப்ப அந்த அபிகாயிலை குறித்து யோசித்திருப்பான். தன் மனைவி அபிகாயிலை குறித்து நாபால் யோசித்திருப்பான். யோசிக்க வச்சாரு ஆண்டவர். அடுத்து தாவீதை குறித்து யோசித்திருப்பான். ஏன்னா இதுக்கு பின்னாடி யார் இருந்தா தாவீது குறித்து யோசித்திருப்பான். அடுத்து கர்த்தரை குறித்து யோசித்திருப்பான். இதுல அவன் அபிகாயில் ஜெபிக்கிறவளா இருந்தாள், உபவாசம் இருந்தாள், கர்த்தரையே சார்ந்திருந்தாள்னா எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இவன் பாகாலை வணங்கினவனா இருந்தான் அப்படிலாம் இல்லை இதுல. அப்ப இது எப்படி நம்ம ஆண்டவர் இங்க வரார் பிக்சர்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவீது கர்த்தரை சார்ந்திருந்தார். ஏன்னா எப்படி நம்ம போத்திபார் வீட்டில் பார்க்குறோம், யோசேப்பு ஒரு ஒரு ஒன் ஆஃப் த ஸ்லேவ்ஸ் தான், அடிமைகளில் ஒருத்தர் தான். எல்லாரும் வேலை செய்யும்போது ஃபெயிலியர் ஆனாலும் ஆனால் யோசேப்பிட்ட அந்த வேலையை கொடுக்கும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போ தான் போத்திபார் பார்க்குறான், ஏன் இவர் மட்டும் சக்ஸஸ்ஃபுல் ஆகுது யோசேப்பு மட்டும்னா அவனோடைய கர்த்தர், அவன் வணங்குகிற தெய்வம், அது நிமித்தம் தான் பார்க்குறோம். ஏன்னா அதே தான் பவுலும் ஷீலாவுடைய காரியத்தில் பார்க்குறோம். அவங்க சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கும் போது அவங்க கதவு திறந்துருச்சு, பூமி அதிர்ச்சி உண்டாகுது, சங்கிலிகள் அறுவண்டு விழுந்துருச்சு, ஆனாலும் தப்பி ஓடலை. மிச்சவனே தப்பி ஓடி இருப்பாங்க, பவுல் தப்பி ஓடலை. அப்போதான் அந்த சிறைச்சாலை தலைவர் கேட்குறான், நீ யாருன்னு கேட்கும் போது, நான் அல்ல, நான் வணங்குகிற தெய்வம் இயேசு கிறிஸ்து இப்படியாக இருக்க வைத்தார் என்று. இப்படி தான் அந்த வித்தியாசத்தை பார்க்குறோம். அப்படி போலதான் இங்கேயும் அபிகாயில் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் ஆண்டவராக தான் இருக்கணும்ன்றது தான். இப்போ இது பார்த்தீங்கன்னா, அது இப்போ கர்த்தரை குறித்து யோசிச்சிருப்பான், அடுத்து வாழ்க்கை குறித்து யோசித்திருப்பான். முதல்ல தன் மனைவி அபிகாயிலை குறித்து நாபால் யோசித்திருப்பான், அடுத்து தாவீதை குறித்து யோசித்திருப்பான், அடுத்து ஆண்டவரை குறித்து யோசித்திருப்பான், அடுத்து தன்னை குறித்து தான் செய்த தவறை குறித்து யோசித்திருப்பான், நாம் ஏன் இப்படியே தவறு செய்தோன்ட்டு. அடுத்து வாழ்க்கை குறித்து யோசித்திருப்பான். ஏன்னா இப்ப இறக்க போறான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சிருச்சு அவனுக்கு. அந்த இப்ப வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டியதை விட்டுட்டோமேன்னு சொல்லி அதை யோசித்திருப்பான். ஆண்டவர் யோசிக்க வச்சிருப்பார். இப்ப எப்படியெல்லாம் அவனுக்கு பேசியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய மனசு பேசியிருப்பான். அவன் சிந்திச்சிருப்பான், அநேக காரியங்களை அவன் மனசுல யோசித்திருப்பான். அடுத்த மனசாட்சி அவன்கிட்ட பேசியிருக்கும், கான்சென்ஸ். இது எல்லாருக்கும் நடக்கிறது. நம்ம மைண்ட் யோசிக்கும், அடுத்து நம்மளுடைய கான்சென்ஸ் நம்மள்கிட்ட பேசும். அவனுக்குள்ள ஒரு ரியலைசேஷன் உண்டாயிருக்கும். மேலோட்டம் அதை பார்த்தோம்னா வெறும் சாப்பாடு தானே தராம போனான்னு தோணும். நாபால் என்ன பெரிய பாவம் செஞ்சான், தாவீது சாப்பாடு கேட்டாரு, சாப்பாடு கொடுக்காம போனான், அவ்வளவுதானேன்னு தோணும். ஆனா இதை சற்று ஆழமா யோசித்து பார்க்கணும். இதை அவனுக்குள் நன்றி உணர்வு இல்லை. அவன்கிட்ட என்னன்னா ஒரு அந்த கிராட்டிடியூட் இல்லை. தனக்கு தன்னுடைய மெய்ப்பொருளுக்கு காவலா இருந்தவங்க, அவங்க திருடலை, அவங்க எந்த பாதிப்பு உண்டாக்கல, அதே நேரத்துல மற்ற திருடர்கள்ட்ட இருந்து இவங்க காப்பாத்தி இருக்கிறாங்க. அந்த நன்றி உணர்வு அவனுக்கு, இதுக்கு ஏதாவது செய்யணுன்ற அந்த உணர்வு அவனுக்கு உண்டாகல. அவன் என்ன பண்ணிருக்கலாம், அந்த தங்க கூட இருக்கிற மெய்ப்பொருளை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கலாம். இவங்க இவங்க என்ன செஞ்சாங்க, உங்களுக்கு என்னன்னு கேட்டிருக்கலாம். அதை கேட்கல. அவன் அந்த உதவி செய்யறதுக்கு தகுதி இருக்குதான்னு கேட்டிருக்கலாம், அது கேட்கல. நம்ம ஒரு இடத்துல பார்க்குறோம், ஒரு 100க்கு அதிபதி இயேசு கிறிஸ்துட்ட உதவி கேட்க வரும்போது அந்த மூப்பர்கள்லாம் சொல்றாங்க, நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தை கட்டி கொடுத்துருக்குறான்,
இந்த உதவி செய்வதற்கு அவன் தகுதியானவன் சொல்றாங்க இயேசு கிறிஸ்துட்ட. அப்படி போல இவன் வந்து கூட இருக்கவங்கள விசாரிச்சிருக்கணும். இவங்க எப்படி உதவி செய்ய இவங்களுக்கு தகுதியானவங்க தானா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம். அடுத்தது 2வது, அவன் ஒரு மனிதாபிமானத்துடன் ஒரு ஹியூமானிட்டியன் கிரவுண்ட்ல என்ன பண்ணியிருக்கலாம்னா, அவங்க உதவி செஞ்சாங்களோ இல்லையோ, தாவீதுடைய வந்து வேலைக்காரங்க வந்து உதவி செஞ்சாங்களோ இல்லையோ, யாரோ ஒருத்தவங்க உதவி கேட்டு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கலாமேன்னு சொல்லிட்டு உதவி செஞ்சிருக்கலாம். அவன்கிட்ட ஒரு ஜெனராசிட்டி இல்ல. ஒரு தாராள மனப்பான்மையோ, ஒரு தயாள குணமும் அவன்ட்ட இல்ல. ஏன்னா, அவன்ட்ட உதவி செய்ய திராணி இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா, ஆ நீதிமொழிகள்ல 3ஆம் அதிகாரத்துல இருக்குது. 27, 28 வசனத்துல, "நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது, அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி, நீ போய் திரும்ப வா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே." இது சாதாரணமா ஒரு உதவி செஞ்சிருக்கலாம். அவங்க என்ன அவங்க நம்மளுக்கு நம்மள நம்மள மேய்ப்பர்கள காப்பாத்துனாங்க, நம்ம ஆடுகள காப்பாத்துனாங்கன்னு இல்லாம, ஒரு ஹெல்ப் யாரோ ஒருத்தவங்க கேட்கிறாங்கன்னு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். அடுத்து அவன் மனைவிட்ட இருக்கிற அந்த ஞானம், விவேகம், அன்பு, இரக்கம், தயாள குணம், நிதானம் தன்கிட்ட இல்லாம போச்சேன்னு சொல்லி உணர்ந்திருப்பான். தன் மனைவிட்ட இருக்க இந்த காரியங்கள் நம்மள்ட்ட இல்லையேன்னு யோசித்திருப்பான், உணர்ந்திருப்பான். இப்போது அவன் என்ன பண்ணியிருக்கிறான், தாவீதுக்கு நண்பனாகும் தகுதி இழந்துட்டான். இந்த உதவி செஞ்சிருந்தா தாவீதுக்கு நண்பனாக இருந்திருப்பான். அதை அதை விட்டுட்டோமே, அதை இழந்துட்டோமேன்னு இருந்திருக்கும் அவனுக்கு. நல்லது ஒரு வாய்ப்பு, அவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, டேவிடுக்கு ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு. தாவீது ஃபியூச்சர் கிங், எதிர்கால ராஜாவுக்கு நண்பனாகக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை என்ன பண்ணிட்டான், மிஸ் பண்ணிட்டான். he lost a relationship. அதை பார்த்தீங்கன்னா ஒரு சான்ஸ் அவனுக்கு வந்துச்சு. இதுல என்னன்னு பார்க்கணும்னா, இவன் வந்து முரடன், இவன் வந்து துரோகிருதன்றது கர்த்தருக்கு தெரியும். இவன்ட்ட ஏன் ஆண்டவர் அனுப்புனார் அவனை? இவன்ட்ட ஏன் அனுப்புனார்? இவன் வந்து இப்படிப்பட்ட முரடன், இவன் வந்து இப்படி இருப்பான், இப்படித்தான் பிஹேவ் பண்ணுவான், இவன் கேரக்டர் இப்படிதான். ஒரு இடத்துல வந்து அவன் பைத்தியக்காரன்றா. அது பைத்தியக்காரன்னா, நாபால்னா வந்து ஹீப்ரூஸ்ல வந்து இப்ப ஃபூல்னு இருக்கு போல நினைச்சிடக்கூடாது. ஒரு நிக்நேம் அது. அவன் நடத்தை வந்து ஒரு பைத்தியக்காரன் மாலை. அவன் நடப்பான்னு அபிகாயில் சொல்றாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒருத்தன்ட்ட ஏன் வந்து ஆண்டவர் தாவீதை அனுப்புறார்? சொல்ல முடியுமா? இப்ப நம்ம புதிய ஏற்பாட்டுல பார்த்தோம்னா, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல கொர்நேலியை பத்தி பார்க்கிறோம். அவன் வந்து நல்லா ஜெபிக்கிறவனாய் இருந்தான், தான தர்மங்களை செய்கிறவனாய் இருந்தான். அவன் ஜெபம் மாத்திரமல்ல, அவன் செய்த தான தர்மங்களும் கர்த்தருடைய சன்னிதானத்தை எட்டினது. அப்பதான் ஒரு தூதனை அனுப்புறார், அவன் ஆசீர்வதிக்கும்படி. இவன் அப்படி தான தர்மங்கள் செய்கிறவன் கிடையாது. யோபு புஸ்தகத்துல பார்க்கிறோம், யோபு ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்தார்னு பார்க்கிறோம். யோசியா ராஜாவை பார்க்கிறோம், எரேமியா 22 அதிகாரத்துல. அவன் ஏழை எளிய ஜனங்களுடைய நியாயத்தை விசாரிக்கிறவனாய் இருந்தான்னு பார்க்கிறோம். இவன் அப்படி போல இவன் கிடையாது. இவன்ட்ட ஏன் அனுப்புறார் ஆண்டவர் இப்படிப்பட்டவன்ட்ட? சொல்ல முடியுமா யாராவது? இங்க அதான் பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில நடக்கிறத ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். இது எப்பயோ நடந்ததில்லை, ஹிஸ்டரி புக்கு கிடையாது. இப்ப நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய காரியத்தை ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஒரு ஈவில் பர்சன்ட்ட, ஒரு ஹார்ஷா நடக்கிறவன்ட்ட ஏன் ஆண்டவர் தாவீதை அனுப்புறார்? இவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவதற்காக, நாபாலுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவதற்காகத்தான் ஆண்டவர் அனுப்புறார். நம்ம வாழ்க்கையில அப்படிதான். நம்மளுக்கு ஆண்டவர் பிளஸ் பண்ணணும்னா, விதைப்பும் அறுப்பும் என்ற பிரமாணத்தின்படி தான் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம விதைக்காம அறுக்க முடியாது. நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாருன்னா, நம்மளை விதைக்க வைப்பார், நன்மை செய்ய வைப்பார். ஆனா நம்ம ஒரு நன்மை செஞ்சோம்னா உடனே ஒரு நன்மை கிடைக்கும்ல. அதான் தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள்ன்றாரு. நம்ம வந்து ஒரு நன்மை செஞ்சோம்னா அது 100 மடங்கு 1000 மடங்கு பலனா நமக்கு வரும். நம்ம வந்து அதுதான் ரகசியம். இதில் அவனுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிறார். அவனை மாத்துறதுக்காக, கொடுக்கிறார். ஆனா அதை அவன் என்ன பண்ணிட்டான், மிஸ் பண்ணிட்டான். இதை பார்த்தீங்கன்னா, நீங்க ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு வரும்.
ஹாஸ்பிட்டாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஆஹ், எல்லாருக்கும் தெரியும் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம். அதில் ரெபேக்காளை பற்றி பார்க்குறோம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் ஹாஸ்பிட்டாலிட்டினாலே அவங்க தான் ஃப்ரண்ட்ல வராங்க. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 17ல இருந்து 20 வசனங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து யாருக்கு எலேசர் போறா, ஆபிரகாம் அனுப்புறார் எலேசரை, நீ வந்து இந்த மாதிரி போய் பாரு, வந்து ஈசாக்குக்காக பொண்ணு பார்க்கறதுக்கு அனுப்புறாரு. அப்ப வந்து நடக்கிற காரியம், அப்பொழுது அந்த ஊழியக்காரன் எலேசர் வந்து அவளுக்கு எதிர்கொண்டோடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின், உம்முடைய ஒட்டகங்களுக்கும் குடித்து தீருமட்டும் அவைகளுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்தை தண்ணீர் தொட்டிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டியில் ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள். அதான் அடையாளம் கேட்டார் எலேசர். எனக்கு தண்ணி தான்னு சொன்னா, உன் ஒட்டகங்களுக்கும் தரேன்னு யார் சொல்றாளோ அவ தான் ஈசாக்குடைய மனைவி அப்படின்னு தேவ சித்தம், அதுக்கான அடையாளம். உனக்கு மட்டும் இல்ல, உன் ஒட்டகங்களுக்கும் நான் குடிப்பேன்றா. இது 14 வசனத்துல இருக்குது. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாக ஈசாக்குக்கு நியமிக்க இருக்கவும் என் எஜமானுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனால் அறியவும் செய்தோம் என்றான். ஹாஸ்பிட்டாலிட்டி பாருங்க. இவனுக்கு குடிக்க தண்ணி கொடுக்கறதே பெருசு. ஆனா உன் ஒட்டகத்தும் கொடுக்குறேன்னு எப்படி இருக்கும்? ஒட்டகம் வந்து எவ்வளவு தண்ணி குடிக்கும்? லிட்டர் லிட்டரா குடிக்கும். அந்த சயின்ஸுக்கெல்லாம் நான் போகல. நான் அதெல்லாம் எடுத்தோம்னா எவ்வளோ குடம் ஒரு ஒட்டகம் குடிக்கும் அப்படின்லாம் போனோம்னா வந்து திரும்ப 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 என்ன பண்றா, தொட்டியில ஊத்திக்கிட்டே இருக்கிறா. இறங்கி இறங்கி போய் எடுத்து ஊத்துறா. அவ்வளோ தண்ணி நிரப்புறா, ஸ்ட்ரெயின் பண்றா. அது இன்னும் பார்த்தீங்கன்னா 25வது வசனத்துல, எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனமும் வேண்டி மட்டும் இருக்கிறது, ராத்தங்க இடமும் உண்டு என்றாள். பாருங்க, அது மட்டும் இல்லாம எங்க வீட்டுல வந்து நீ தங்கலாம், உனக்கு சாப்பாடு தரோம், தங்க இடம் தரோம், உன் ஒட்டகத்துக்கும் நாங்க தீவனம் தரோம்ன்ற. எப்படிப்பட்ட ஹாஸ்பிட்டாலிட்டி பாருங்க. இதுதான் நம்ம வந்து பாக்குறோம். அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி இவன்ட்ட இல்லை, இந்த நாபால்ட்ட அது இல்லை. இவன் வந்து ஒரு பெரிய ஒரு சொல்ற ஒரு பெரிய பணக்காரன். இன்னைக்கு சொல்லணும்னா இன்னைக்கு லாங்குவேஜ்ல பெரிய கோடீஸ்வரன். ஆனா அவனுக்கு அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி இல்லை, கொடுக்கணுன்ற எண்ணம் இல்லை அவனுக்கு. இதுல பாத்தீங்கன்னா 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துல பர்சிலான்னு ஒரு கேரக்டரை பார்க்கிறோம். இப்ப வந்து இவர் வந்து அப்சலோமுக்காக ஒளிஞ்சு வாழ்றாரு தாவீது. அப்ப நடக்கிற காரியம் 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 27லேருந்து 29. 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 27லேருந்து 29. தாவீது மக்னாயிமில் சேர்ந்தபோது அம்மோன் புத்தரின் தேசத்து ரப்பா பட்டணத்தாகிய சோபி என்னும் நாகாசின் குமாரனும் லோதேபார் ஊரான அம்மியலின் குமாரன் மாகீரும் ரோகிலிம் ஊரானும் கீலியாத்தினுமாகிய பர்சிலாவும், இதுதான் முக்கியம், கீலியத்தினமாக பர்சிலாவும் மெத்தைகளையும் கலங்களையும் மண்பாண்டங்களையும் கோதுமையும் வார்கோதுமையும் மாவையும் வறுத்த பயிற்றையும் பெரும் பயிற்றையும் சிறு பயிற்றையும் வறுத்த சிறு பயிற்றையும் தேனையும் வெண்ணெயையும் ஆடுகளையும் பால் கட்டிகளையும் தாவீதுக்கும் அவனோடு இந்த ஜனங்களுக்கும் சாப்பிடுவதற்கு கொண்டு வந்தார்கள். அந்த ஜனங்கள் வனாந்தரத்திலே பசியும் இளைப்பும் தவணமாய் இருப்பார்கள் என்று இப்படி செய்தார்கள். எப்படி பாருங்க, இந்த பர்சிலாவுக்கும் தாவீதுக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது. இவர் வந்து அப்சலோமுக்காக தப்பி ஓடி வந்து ஒளிஞ்சிருக்கிறார். அப்ப இந்த பர்சிலா போய் எவ்வளவு ஹெல்ப் பண்றாரு பாருங்க. அப்ப அதுக்கு வந்து இவர் உபகாரம் பண்றாரு. இவர் சொல்றாரு, இப்ப அவனை வந்து யோவாப் அடிச்சு காலி பண்ணிட்டான். அப்சலோம கர்வாலி மரத்துல அவன் வந்து சிக்கி கிடக்கும்போது போய் அடிச்சு கொண்டுட்டானுங்க. கொன்ன பிறகு அதுக்கப்புறம் இவர் திரும்ப போறார், தாவீது அரண்மனைக்கு போறார். அப்ப வந்து நடக்கிற காரியம், கீலியாத்தினாகிய பர்சிலாவும் ரோகிலுமும் வந்து யோர்தான் மட்டும் ராஜாவை வழிவிட்டு அனுப்ப அவனோடு கூட யோர்தானின் துறை மட்டும் கடந்து வந்தான். பர்சிலா 80 வயசு என்ற கிழவனாயிருந்தான்.
ராஜா மக்னாயிமிலே தங்கியிருக்கும் மட்டும் அவனை பராமரித்து வந்தான். அவன் மகா பெரிய மனுஷனாய் இருந்தான். ராஜா பர்சிலாவை நோக்கி, நீ என்னோடு கூட கடந்து வா, எருசலேமிலே உன்னை என்னிடத்தில் வைத்து பராமரிப்பேன் என்றான். எங்க? அரண்மனையில். நீ அரண்மனையில் என் கூட வந்து இருன்ற. பர்சில ராஜாவை பார்த்து, நான் ராஜாவோடு கூட எருசலேமுக்கு வர நான் இன்னும் உயிரோடு இருக்கும் ஆயுசு நாட்கள் எம்மாத்திரம்? இப்பொழுது நான் 80 வயது உள்ளவன். இனி நலமானது இன்னதென்றும் தீதானது இன்னதென்றும் எனக்கு தெரியுமோ? புசிக்கிறதும் குடிக்கிறதும் உமது அடியனுக்கு ருசிகரமாய் இருக்குமோ? எப்படியெல்லாம் சொல்றார் பாருங்க. உமது அடியனுக்கு ருசிகரமா இருக்குமோன்றார். இனிமே எனக்கு என்ன ருசி தெரிய போகுது அப்படின்றார். அடுத்து சொல்றார் பாருங்க, சங்கீதக்காரிகளுடைய சத்தத்தை நீ கேட்கக்கூடுமோ? நீ காதெல்லாம் எங்க கேட்க போகுது? இனி எனக்கு என்னெல்லாம் ருசி பார்க்க போறேன் நான்ன்றாரு. உமது அடியானியாக நான் இனி ராஜாவாகி என் ஆண்டவனுக்கு பாரமாய் இருக்க வேண்டியது என்ன? அடியன் கொஞ்ச தூரம் யோர்தான் மட்டும் ராஜாவோடு கூட வருவேன். அதற்கு ராஜா இவ்வளவு பெரிய உபகாரத்தை எனக்கு செய்ய வேண்டியது என்ன? தாவீதுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி பாருங்க. எனக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ண, என் கூட வா, அரண்மனையில் என் கூட வந்து இருன்னு. எதுவுமே செய்ய வேண்டாம், ஜஸ்ட் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கலாம் வான்றார், இளைப்பாரலான்னு. ஆனா அது கூட என்ன சொல்றாருன்னு இவர் வேண்டான்றாரு. அதுக்கு சொல்றாரு 37, நான் என் ஊரிலே மரித்து என் தாய் தகப்பன்மார் கல்லறையிலே அடக்கம் பண்ணும்படுக்கு உமது அடியான் திரும்பி போகட்டும். ஆனாலும் இதோ உமது அடியானிய கிங்காம் ராஜாவாக என் ஆண்டவனே கூட வருவான். உம்முடைய பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்யும் என்றான். அவன் பையன் கிங்காம் சொல்றான், இவனை வேணா கூட்டிட்டு போங்க. அப்படியே கிங்காம கூட்டிட்டு போறாரு தாவீது. நான் வரலன்ட்டார். இவர் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் பாருங்க, பர்சிலா. ஆனா இந்த நாபால் எவ்வளவு ரஃப்பான கேரக்டர் பாருங்க. அவன் அவ்வளவு பண்ணினாரு. அப்ப எதையுமே பர்சில எதிர்பார்க்கல இவர்கிட்ட. தாவீதிட்ட எதிர்பார்த்து எதையும் செய்யல இவர். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு கேரக்டர். எபிரேயர் 13 அதிகாரம் முதல் 3 வசனத்துல பாத்தீங்கன்னா, சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது. பிரதர்லி அந்த லவ், அந்த ரிலேஷன்ஷிப், சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது. அந்நீரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபதேசித்தது உண்டு. அது ஆதிகாரம் 18 அதிகாரம் 1 முதல் 22 வசனங்கள் படிச்சீங்கன்னா இருக்குது. ஆண்டவர் 2 தூதர்களோட ஆபிரகாம்கிட்ட வர்றார் ஒரு மத்தியான நேரத்துல. அப்ப இவர் அவர் ஆண்டவர் தேவ தூதர்கள்லாம் தெரியாது ஆபிரகாமுக்கு. அவங்களுக்கெல்லாம் என்ன பண்றாருன்னா, வந்துருக்காங்க, வீடு தேடி வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்றாருன்னா, இவர் ஆட்டை அடிச்சு அங்க எல்லாம் சாப்பாடு செஞ்சு, மாட்டை அடிச்சு சாப்பாடெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு உபசரிக்கிறார். அதே மாதிரி 3வது வசனம் பாருங்க. அதான் அந்த சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டுன்றார். அவங்க அறியாமல்ன்றார். ஆபிரகாம் அறியாமல் தேவதூதர் அங்க ஆபிரகாம் சொல்றத சாராள் கேட்கிறாங்க. 2 பேரும் அங்க ஒரு ஒன்னஸ் இருக்கு அவங்களுக்கு. கட்டப்பட்டிருக்கிறவர்களோட நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கனுப்பியவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். அப்ப நாம ஒரு சாதாரண மனுஷன் தான். ஒரு சாதாரண மனுஷன் என்னத்தை நம்ம கொண்டு போக போறோம் இந்த உலகத்துல இருந்துன்னு சொல்லி அந்த நினைப்போட இருங்கன்றார். இது பாத்தீங்கன்னா இதே ரோமர் 12 அதிகாரத்துல 10, 13 2 வசனத்துல பவுல் சொல்றாரு, சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனமனுகிறதை ஒருவருக்கு ஒரு முந்திக் கொள்ளுங்கள், பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். ஹாஸ்பிட்டாலிட்டி பத்தி சொல்றாரு. விருந்தோம்பல்னு வாங்க தமிழ்ல. வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, உபசரிங்க. சகரியா 7 அதிகாரம் 9, 10 வசனம் பாருங்க. சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்து அவனவன் தன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்து. அப்படின்னா தயவும் இரக்கம்னா ஜஸ்டிஸ் அண்ட் மர்சின்னு இருக்கு. விதவையும் திக்கற்ற பிள்ளையும் பரதேசியும் சிறுமியானவனையும் ஒடுக்காமலும் உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் இருங்கள் என்றார். உதவி செய்யுங்க. இவங்கெல்லாம் திக்கற்ற பிள்ளைகள், யாரும் கிடையாது, ஆதரவற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் நீ உதவி செய்கின்றாரு. யாக்கோபு 1 அதிகாரம் 27வது வசனத்துல, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது என்றார்.
அடுத்த ஏசாயா 58 அதிகாரம் 6, 7 வசனத்தை சொல்றாரு. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும். அதாவது ஒருத்தனுக்கு அக்கிரமம் நடக்குதுன்னா அவனுக்கு உதவி செய் அப்படின்றாரு. நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும். நுகத்தடி மாதிரி மாட்டுக்கு மேல அந்த நுகத்தடி இருக்கும், அந்த மாட்டு வண்டியை சுமக்கிறதுக்கு. அப்படி போல நிறைய பேருக்கு நிமிர முடியாதபடிக்கு வாழ்க்கையில் இருப்பாங்க. அவங்களுக்கு உதவி செய். நெருக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும். நெருக்கத்தின் வாழ்க்கையை நெருக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு போய் அவங்களுக்கு என்ன பண்ணு, விடுதலை அடையும்படி அவங்களுக்கு உதவி செய்கின்றாரு. சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறோம். எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும். ஒருத்தருக்கு கடன் பிரச்சனை இருக்கும், அவங்க வேற ஒருத்தருக்கு ஹெல்த்னால, அவங்க வியாதினால கஷ்டப்படுவாங்க. இப்படி பல விதத்திலையும் கஷ்டப்படுவாங்க, அவங்க தலை நிமிர முடியாதபடிக்கு. அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன பண்ணு, ஹெல்ப் பண்ணுன்றாரு. பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம்ன்றார். இதெல்லாம் நீ செஞ்சாதான், இதுதான் ஃபாஸ்ட் பண்றதுன்றார், இதான் நீ சாக்ரிஃபைஸ் பண்றதுன்றார். இதெல்லாம் நீ செஞ்சேன்னா அதுதான் ஃபாஸ்டிங். நீ வெறுமனை சாப்பிடாம வீட்டில் உட்கார்ந்து இருந்துட்டு அதை ஃபாஸ்டிங் சொல்லாத. யுவர் லவ் ஷுட் பி இன் ஆக்ஷன். இதுதான் ஃபாஸ்டிங்ன்றார். பார்த்தீங்கன்னா இது மத்தேயு 25 அதிகாரம் 35, 36 வசனத்துல சொல்றாரு பாருங்க. பசியாய் இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாய் இருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாய் இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள். வரான் பரலோகத்தில் நம்ம போகும்போது. அப்ப வஸ்திரமில்லாத எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாய் இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்றாருன்னு. இது ஆண்டவர் கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி. நீ யாருக்கு, ஏழைகளுக்கு கடன் கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்றார். அப்ப இந்த மாதிரி ஆட்களுக்கு உதவி செய்யறது எனக்கு உதவி செய்யுதுன்றார் ஆண்டவர், எனக்கு உதவி செய்யறதுன்றார். இப்ப ஏன் ஆண்டவர் இப்படி அவனை அடிக்கணும் அப்படின்னு யோசிப்போம். அவர் இரக்கம் உள்ளவர், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிறவர், 1000 தலைமுறைகளுக்கு கிருபை பாராட்டுகிற தெய்வம், நமக்காக ஜீவனையை கொடுக்கிறவர். அவர் ஏன் இவனை அடிக்கணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஏன் அவர் இவனை அடிக்கணும் இந்த நாபாலன்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா அதுக்கு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 21 அதிகாரம் 18, 19 வசனத்துல பாருங்க. காலையில அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழியருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்தில் போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. இம்மிடியேட்டா, யூ வில் நெவர் அகைன் ஹாவ் ஃப்ரூட்ன்றார். அப்ப நம்ம வளரணும். நம்ம நம்ம வளர்றதுக்கு தான் சொல்றாரு, நம்ம செழிப்புள்ளவங்களா இருக்கணும்ட்டு. ஏன்னா அந்த வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற காரியத்தை பத்தி சொல்றாரு. நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் நம்ம வாழ்க்கைன்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டதும் தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிறதும் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்குன்றார். அப்ப நம்ம கனி கொடுக்கிறவங்களா இருக்கணும்னு நினைக்கிறாரு. நம்ம எதையுமே செய்யாம இருந்து ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருந்தோம்னா, ஒரு செல்ஃப் சென்டர்ட் லைஃப் வாழ்ந்தோம்னா ஆண்டவனை ஆசீர்வதிக்க முடியாது. அதுக்குத்தான் சொல்றாரு இவ்வளவும். அவன் பாருங்க, அவனுக்கு ஏன் தான் அப்படி தவறாக நடந்தோமோன்னு சொல்லி அவன் எவ்வளவு கவலைப்பட்டிருப்பான் பாருங்க. அவன் என்னெல்லாம் அவன் யோசித்திருப்பான், மனைவி குறித்து யோசித்திருப்பான். எவ்வளவு இந்த மனைவியை பத்தி இவனுக்கு தெரியல. இதே அபிகாயில் போய் தாவீதுக்கு சொல்லும் போது, தாவீது அவன் ஒரு ஸ்ட்ரேஞ்சர், ஒரு நியூ மேன், ஏற்கனவே அறிமுகமானவன் கிடையாது, அறிமுகமானவர் கிடையாது அவரு. ஆனா அபிகாயிலுக்கு ஏற்கனவே தாவீதை பத்தி தெரியாது, தாவீதுக்கு அபிகாயிலை பத்தி தெரியாது. அவ போய் சொல்லும் போது, நீ யாரு கேட்கறதுக்குன்னு சொல்லல, அபிகாயில் சொல்றதை கேட்டு நிதானிக்கிறார். அப்ப சொல்றாரு, கர்த்தர் தான் உன்னை அனுப்பிச்சிருக்கிறாருன்றார் தாவீது. கர்த்தர் தான் உன்னை அனுப்பிச்சு உன் மூலமா பேசுறாருன்றத தாவீது உணர்றாரு. ஆனா இந்த நாபால் உணரல. அத்தனை வருஷம் தன் கூட வாழ்ந்த மனைவியை பத்தி நாபாலுக்கு தெரியல. அப்பதான் கண்ணு திறக்குது, தன்னை உயிரை காப்பாத்திட்டா. ஏன் நம்ம இப்படி, நமக்கு ஏன் இந்த மாதிரி யோசனை வரல? அபிகாயில் யோசித்தது போல நமக்கு ஏன் அந்த யோசனை வரல? நம்ம உதவி செஞ்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி அவ என்ன பண்றா, அதை ரியலைஸ் பண்ண வைக்கிறார் ஆண்டவர். அவனை சிந்திக்க வைக்கிறார், உணர வைக்கிறாரு.
அவன் மனசு பாரப்பட்டிருக்கும். அவனுக்குள்ள என்ன ஆகுனா, அவன் இருதயம் குத்தப்பட்டிருக்கும் மனசாட்சியினால. சமாதானத்தை இழந்து போயிருப்பான், சந்தோஷத்தை இழந்து போயிருப்பான். ஏன்னா கல்லை போலானான் இருக்குது. ஸ்டோன் அப்படின்னு இருக்கு இங்கிலீஷ் பைபிள்ல. அதை வந்து அவன் செத்து, அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போலானான் 37வது வசனத்துல. அப்போ அவனுக்கு வந்து இறுகி போய், அது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் இருக்கு. இங்கிலீஷ் பைபிள் என்ன இருக்கு, இட் மே பி a ஸ்ட்ரோக் ஆர் இட் மே பி a ஹார்ட் அட்டாக் இருக்கு. அது உடனே விட மாட்டார், ரியலைஸ் பண்ணாம விட மாட்டார் ஆண்டவர். நம்ம நினைப்போம் நம்மளுக்கு எதிராக நடக்கிறவங்களை உடனே ஆண்டவர் அடிச்சிடணும்னு நினைப்போம். ஆண்டவர் அப்படி இல்லை, அவங்கள ரியலைஸ் பண்ணாம விட மாட்டார். மனுஷன் எதை விதைச்சானோ அதை அறுப்பான். இது என்ன பழி வாங்குதலான்னு நினைப்போம். இது என்ன ஓல்டு டெஸ்டமெண்ட் நியூ டெஸ்டமெண்ட் என்னுவோம். அப்போ சில 5ஆம் அதிகாரத்தில் வந்து நம்ம பார்க்குறோம் அனனியா சப்பீரால. பேதுரு வந்து இப்போதே உன் ஜீவன் உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் கர்த்தர்னு சொன்னாரா? இல்லை, ஆண்டவர் அடிச்சிட்டாரு அனனியா சப்பீரால. வந்து அவனுக்குள்ள அன்பு இல்லாமல் போயிடுச்சு. ஒரு பெரிய உதவி இல்லை, சின்ன உதவி தான். அவன் வந்து உன்னுடைய சொத்துல பாதியை கொடுன்னு தாவீது வரல. அப்போ இதில் என்னெல்லாம் பார்க்கலான்னா, தாவீது ஒரு வேலைக்காரன் அனுப்புனார். ஒருவேளை தாவீதே வந்திருந்தாருன்னு என்ன ஆயிருக்கும் யோசித்து பாருங்க. இது ஒரு டைம் அங்கே இருந்துச்சு, அபிகாயிலுக்கு உதவி செய்வதற்கான ஒரு டைம் அங்கே இருந்துச்சு. ஏன்னா வேலைக்காரங்க வந்தாங்க, ஒரு 10 வாலிபர்கள் வந்தாங்க. இவர் சீறி பாஞ்சு உதவி செய்ய மாட்டேன்னு அனுப்பிச்சிட்டாரு. இதெல்லாம் கேள்விப்பட்டு இவர் கிளம்பி வர்றதுக்குள்ள அபிகாயில் போய் அவரை பாதி வழியில் நிறுத்திட்டாங்க. ஒருவேளை தாவீதே வந்திருந்தாருன்னு வைங்க, ஆன் தி வேல வந்தேன்னு. ஏன்னா ஒரு இடத்துல பார்க்குறோம், சவுலுக்கா தப்பி ஓடும்போது ஒரு ஆலயத்துக்குள்ளே போகிறார். அங்கே அபியத்தார்ன்ற ஒரு ஆசாரியன்ட்டு போய் சமூகத்தப்பங்களை வாங்கி சாப்பிட்றாரு. அதுபோல தாவீதே வந்து ஆன் தி வேல வந்துட்டாருன்னு வைங்க, என்ன ஆயிருக்கும்? அந்த நேரமே நாபாலை வந்து காலி பண்ணியிருப்பார். ஸோ அங்கே ஒரு டைம் கொடுக்குறாரு, ஒரு ஒரு யோசிக்கிறதுக்கான ஒரு டைம் வந்து நாபாலுக்கு இருந்துச்சு. சரிவில் தேவ தூதர்கள் வரலாம், நம்மளை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் தூதர்கள் அனுப்புவார். தூதர்கள்னா உடனே 6 செட்டைகளோட கேப்ரியல் மாதிரி மிகாவேல் மாதிரி வருவாங்க நினைக்கக்கூடாது. மனுஷங்கள் போலவே வருவாங்க, நமக்கு தெரியாது. நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு அப்படி அனுப்புவார். அவங்கள்ட்ட நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம், நாபாலை போல நம்ம நடந்து கொள்கிறோமான்றதான் நம்ம நிதானிக்கணும். யோசுவா மாதிரி என்ன பண்ணிடக்கூடாது, பக்கத்து ஊருக்காரனே வந்து பழைய செருப்பு வந்து போட்டுக்கிட்டு, பழைய துருத்தி, பழைய திராட்சை ரசம், ஊசி போன சாப்பாடெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப தூரத்துலேருந்து வந்தோம் அப்படின்னு பொய் சொல்லி ஏமாத்துறவங்க இருப்பாங்க. அப்படி போங்கட்டவங்களை ஜாக்கிரதை இருக்கணும். ஏதோ அதனால கர்த்தர்கிட்ட கேட்கணும். கர்த்தர் சொல்லுவார், உன்னை ஆசீர்வதிக்கும்படி நான் அனுப்பிச்சிருக்கிறேன்னுவார். அப்போ அதெல்லாம் நம்ம வந்து யோசிக்கணும். ஏன் வந்து மனம் திரும்ப ஒரு தருணத்தை கொடுத்துருக்கலாம்ல, ஏன் கர்த்தர் அவனை அடிக்கிறார் அப்படின்னு ஒரு யோசனை நமக்கு வரும். அவனை மன்னித்து அவனை ஒரு புது சிருஷ்டி ஆக்கியிருக்கலாம் இல்லையா? இதெல்லாம் நமக்கு தோணும். இதெல்லாம் கர்த்தருடைய நடத்துதல். கர்த்தர் எப்படி நடத்துவார்ன்றது தான். ஏன் வந்து இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை துணையை கர்த்தர் கொடுக்கிறார் அபிகாயில? ஏன் இப்படிப்பட்ட ஒரு துராகிதனோடனா அதே காரியம்தான். இவனை ஆசீர்வதிக்கிறதுக்காக வரார் ஆண்டவர். ஆனா இவன் என்ன பண்றான், அதுக்கு தன்னை தகுதிப்படுத்தி கொள்ளவே இல்லை. நல்ல மனைவியை கொண்டு வராரு, நல்ல மனைவி கொண்டாரு. அவன் அப்ப போவாஸ் நமக்கு ஞாபகத்துக்கு வராரு. போவாஸ் வந்து ரூத் எப்படி பார்த்தா, அந்த குணத்தை பார்த்தாரு. இவன் வந்து குருடனா இருக்கிறான் நாபால், தன் மனைவியோட குணத்தை பார்க்கல அவன். இவனுக்கு ஒரு அருமையான மனைவியை கொண்டு வர்றாரு, அதை இவன் பார்க்க தவறிட்டான். கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இவன் என்ன பண்ணியிருக்கலாம், இவன் ஆபிரகாம் மாதிரி இவன் வந்து அபிகாயில கூப்பிட்டு வா, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, உன்ட்ட என்ன சாப்பாடு இருக்குது, இதுதான் சமைச்சிட்டு இருக்கோம்ல அப்படின்னு இருக்கலாம். ஒருவேளை விருந்து நடக்கலைன்னு வைங்க, ராஜ விருந்து நடக்கலை, தாவீது மாதிரி 10 பேர் அனுப்பிச்சிருக்காருன்னா நம்மள்ட்ட என்ன இருக்குது, இருக்கிறதுல அவங்களுக்கு கொடுன்னு சொல்லியிருக்கலாம். அப்படியும் பண்ணல. அந்த 10 நாட்கள்ல இவன் அபிகாயில குறித்து என்ன யோசித்திருப்பான், தன் மனைவி அபிகாயில குறித்து என்னெல்லாம் யோசித்திருப்பான், தன்னை காப்பாத்தினதை யோசித்திருப்பார். தன் மனைவி தன்னை காப்பாத்திருக்கா, தாவீதுட்ட இருந்து தன் உயிரை காப்பாத்திருக்கிறாளேன்ட்டு. இதை எப்படி சிம்பிளா யோசிக்கலான்னு கேட்டீங்கன்னா, இது மெடிடேட் பண்றீங்க,
இது மெடிடேட் பண்ண பண்ண ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பாரு எப்படி நம்ம மெடிடேட் பண்ணணும்ன்ட்டு. பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் அப்படி யோசிக்க வைப்பார். இன்னைக்கு அபிகாயில் இப்படி பண்ணியிருக்காங்கன்றத அன்னைக்கு பார்க்குறாரு. கடந்த காலமெல்லாம் அபிகாயில் தன்னோட எப்படி வாழ்க்கை நடத்தினாங்கன்றத பார்த்துருப்பார். அபிகாயில் அன்னைக்கு தான் வாக்குவாதம் பண்ணாமல் சண்டை போடாமல் இருந்தாங்கன்னு இல்லை. அவங்க கேரக்டர் அது. அந்த நாளின் நடத்த கிடையாது, எப்பொழுதுமே அப்படி இருந்திருக்காங்க. அதெல்லாம் யோசிக்க வச்சிருந்திருப்பார் ஆண்டவர் இந்த நாபால. ஓ, பாஸ்ட் லைஃப்ல நிச்சயமாக வாக்குவாதம் பண்ணியிருக்க மாட்டா, சண்டை போட்டிருக்க மாட்டா, அமைதியா இருந்திருப்பா. அதே மாதிரி ஃபியூச்சர்ல இப்படிதானே இருந்திருப்பான். அதான் கேரக்டர்ன்றது. ஒருத்தருடைய தொடர்ந்து இருக்கிற ஹேபிட் தான் அவங்க கேரக்டர். அப்ப ஃபியூச்சர்ல இப்படிப்பட்ட ஒரு மனைவி இருந்ததை நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு யோசித்திருப்பான். ரேண்டமா யோசிக்க கூடாது. ஏன்னா அதுக்கு தான் மெடிடேஷன் அப்படின்னா ரேண்டமா யோசிக்காதபடிக்கு ஹியர் அண்ட் தேர்ன்னு இல்லாம ஸ்பெசிஃபிக்கா ஒவ்வொரு ட்ராக்காக யோசிக்க வைப்பார். அதான் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அப்பதான் கிளாரிட்டி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் அபிகாயில குறித்து என்ன யோசித்திருப்பார், அடுத்து தாவீதை குறித்து என்ன யோசிக்க வச்சிருப்பார், அடுத்து கர்த்தரை குறித்து என்ன யோசிக்க வைத்திருப்பார், அடுத்து தன்னை குறித்து என்ன யோசிக்க வைத்திருப்பார், அடுத்து வாழ்க்கை குறித்து என்ன யோசிக்க வைத்திருப்பார்னு அப்படி ஒவ்வொரு ட்ராக்கா வந்தீங்கன்னா நமக்கு அதே மாதிரி ஸ்டடி பண்ண முடியும். வேலை பார்க்குற இடத்துல ஒவ்வொருத்தரை குறித்து நம்ம யோசிக்க வைக்கலாம். நம்ம ஏன் இவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், இவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், நம்மளுடைய சுப்பீரியரோட எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்கணும், நம்ம கீழே இருக்கிற சபார்டினேட்டோட எப்படி நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் இருக்கணும், ஒரு செக்யூரிட்டியாக இருப்பாங்க அவங்களோட எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்கணும், அதெல்லாம் யோசிக்கணும். ஏன்னா நீங்கள் நினைப்பீங்க, ஏன்னா நான் வாழ்ந்த வாழ்க்கையிலேருந்து தான் நான் சொல்ல முடியும். இப்போ நான் தூர்தர்ஷனில் கேமராமேனாக இருக்கும்போது எங்கள் டைரக்டர் நடராஜன் இருந்தார். அவர்கிட்ட ஏழுமலைன்னு ஒரு பியூன் இருந்தார். ரொம்ப ஒரு சிரிச்ச முகத்தோடு இருப்பார், ரொம்ப தாழ்மையாக இருப்பார். டைரக்டர்கிட்ட அவ்வளோ ஈஸியாக கிட்ட போக முடியாது, ஏன்னா அவர் கொஞ்சம் ரொம்ப பிஸியாக இருப்பார். ஏன்னா அப்போ இந்த மாதிரி ப்ரைவேட் சேனல்ஸ்லாம் கிடையாது, தூர்தர்ஷன் மாத்திரம்தான். அதனால் நிறைய பேர் அவுட் சைடர்ஸில் நிறைய விஐபிஸ் அவரை பார்க்க வருவாங்க. அதனால் எப்பயுமே ஆக்குப்பைடாக இருப்பார். அதனால் யாராவது போகணும்னா அந்த ஏழுமலைகிட்ட சொல்லுவாங்க விஷயத்த, இந்த மாதிரி ஒரு உதவி வேணும், டைரக்டரை பார்க்கணுன்ட்டு. நான் சொல்கிறேன் அவங்களுக்கு, அந்த டைம் வந்துருங்க அப்படின்னு சொல்லுவார். சொல்லிட்டு அந்த டைம் கரெக்டாக ஐயா இப்போ ஃப்ரீயாக இருக்கார் வந்து பார்த்துருங்கன்னுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படி டைரக்டர்கிட்ட போய் இவங்க பேசும்போது இந்த ஏழுமலை அவர் உள்ளே வரமாட்டார். உள்ளே அவர் டைரக்டர்கிட்ட போய் ஐயா அனுப்பலாமான்னு கேட்டுட்டு உள்ளே போங்கன்றவார். உள்ளே வரமாட்டார். சரி, முக்கியமான விஷயத்துக்கு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் ஏழுமலை டைரக்டர்கிட்ட அப்படின்னா அந்த நேரம் மட்டும் டக்குன்னு உள்ளே கொஞ்ச நேரம் விட்டுருவார், ஒரு 5 நிமிஷம் பேச விட்டுருவார். விட்டுட்டு அதுக்கப்புறம் அவரே அனுமானிப்பார், நேர விஷயத்த சொல்லியிருப்பாங்கன்ட்டு. உள்ளே ஐயா ஹெல்ப் பண்ணுங்கன்னுவார் அந்த டைரக்டர்கிட்ட உரிமையா. ஐயா இதுக்கு தகுதியானவங்க ஐயா அப்படின்ற மாதிரி, அந்த உதவி செய்யுங்கயான்னுவார். அப்போ யார் உதவி செய்வாங்க நமக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம அந்த டைரக்டரை மட்டும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ஏழுமலைக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம போனோம்னா அங்கே நமக்காக ஒரு பேசுகிற ஒரு ஆளை நம்ம இழந்திருப்போம். நமக்காக ஒரு குரல் அங்கே எழுப்புவார் ஆண்டவர். அது மாதிரி தான் அது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நார்த் இந்தியன் கேமராமேன் இருந்தார் எங்களோட. அதே மாதிரி ஒரு கிழக்கு இந்தியாவில் உள்ள ஒரு கேமராமேன் இருந்தார். இந்த நார்த் இந்தியாவில் உள்ள கேமராமேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ராஜ்பவன்லாம் கவர்னருடைய ஸ்டேட்மெண்ட் எடுக்க போகும்போது எங்களுக்கு நிறைய அந்த ட்ரை நட்ஸ் கொடுப்பாங்க. கேஷ்யூ நட்டு, அந்த பாதாம், அந்த மாதிரி வைப்பாங்க நிறையா. இவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு கவர் எடுத்து எல்லாத்தையும் அதை எடுத்து போட்டு வச்சுக்குவார். மிச்சவங்க கூட 2 அசிஸ்டன்ட்ஸ் வருவாங்க. ஒருத்தர் சவுண்ட் ரெக்கார்ட் பண்ண வருவார், ஒருத்தர் லைட்டிங்காக வருவார். அவங்களுக்கு அவங்க சாப்பிட்றீங்களா, இது சாப்பிட்றேன்னு கேட்பாரு. அது சாப்பிடலன்னா அதையும் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்குவார். அதே மாதிரி டெல்லியிலேருந்து எங்களுக்கு நியூஸ் ஒரு டெலிபிரிண்டரில் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஃபுல் ஸ்கேப்பர் பேப்பர் மாதிரி இருக்கும், ரோலாக இருக்கும். அது வந்துக்கிட்டே இருக்கும். அதில்
அந்த என்னென்ன விஷயங்கள் இந்தியா முழுக்க நடக்கிற காரியங்கள், உலகம் முழுக்க நடக்கிற காரியங்கள்லாம் அதில் வரும். இதை என்ன பண்ணுவாங்கன்னா அதில் அப்படி படிச்சுக்கிட்டே வருவாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்காக பார்ப்பாங்க. என்ன இருக்கு முக்கியமானதை மட்டும் எடுத்துக்குவாங்க. மீதி எல்லாம் அப்படியே விட்டுருவாங்க. அது ரோலாக பண்டில் பண்டிலாக இருக்கும். இவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த நார்த் இந்தியன் கேமராமேன் அதை போய் என்ன பண்ணுவாருன்னா அதை எடுத்து பூரா பேக்கில் வச்சு கொண்டு போயிடுவார். அதுக்கப்புறம் எங்களுக்கு நியூஸ் பேப்பர் வரும். இப்போ நாங்கள் அஸ்ஸாமில் இருக்கணும்னா அஸ்ஸாமீஸில் ஒரு பேப்பர் இருக்கும், ஹிந்தி பேப்பர் இருக்கும், ஒரு இங்கிலீஷ் பேப்பர் இருக்கும். இது என்ன பண்ணுவார், அடுத்த நாள் காலையில் வந்த உடனே அந்த பேப்பர் முந்தின நாள் பேப்பர் பூரா எடுத்து மடித்து உள்ளே வச்சுக்குவார். பையில் வச்சு கொண்டு போயிடுவார். இதை கவர் மாதிரி செஞ்சு வச்சுக்குவார் வீட்டில். இப்படிப்பட்ட ரொம்ப சிக்கனமாக இருக்கிற ஆள். இந்த ஈஸ்ட் இந்தியாவில் இருக்கிற கேமராமேன் எப்படின்னா, கேமராமேன் இருக்கிறதே ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கிற மாதிரி நினைப்பார். ஒரு ஹானரபிள் போஸ்ட்டில் இருக்கிற மாதிரி. ராஜ்பவனில் கூட அவங்க கொடுக்குற டீயோ அவங்க கொடுக்குற ஸ்நாக்ஸ் எதையுமே நோ நோ நீட் தேங்க்யூன்றவார். அந்த மாதிரி ஒரு பெரிய மேன்மையாக இருக்கிற மாதிரி நினைப்பார். ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா அந்த நார்த் இந்தியன் கேமராமேன் இவரை அந்த ஈஸ்ட் இந்தியாவில் உள்ளவரை கூப்பிடுறாரு, சாப்பிட கூப்பிடுறாரு. ரொம்ப வரைஞ்சி வரைஞ்சி கூப்பிடுறாரு, என் வீட்டுக்கு சாப்பிடவான்ட்டு. உடனே ரொம்ப பெருமையாக நினைக்கிறான் அந்த கேமராமேன். ஏன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த தூர்தர்ஷனில், எவ்வளோ பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க, என்னையும் கூப்பிடுறாரு நான் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக எங்கள் எல்லாத்துலையும் சொல்கிறான். இசை மாதிரி என்னை ரெக்வஸ்ட் பண்ணுறாரு, என்னைய வீட்டுக்கு வர சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக போனான். போயிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு அழுகுறான், உட்காந்து பயங்கரமாக அழுகுறான் குழந்தை மாதிரி. என்னன்னு கேட்டால் இவனை கூட்டு போய் நல்லா இலைய வச்சிருக்கிறாங்க. ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் அவங்க வீட்டில். அவங்க அந்த அந்த குறிப்பிட்ட மாநிலத்தை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் அப்படி ரேக்காக இருக்கும். ஒரு ரேக்கில் பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸஸ் இருக்கும். லெமன் ரைஸ் மாதிரி இருக்கும், டொமேட்டோ ரைஸ் மாதிரி இருக்கும், அப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் வெரைட்டிஸ் இருக்கும். அப்படி வெரைட்டியாக இருக்கும். அப்படி எடுத்து எல்லாத்தையும் இவனுக்கு வச்சிருக்கிறார். இவன் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கிறான், இவ்வளோ சாப்பாடா நமக்குன்னு சொல்லிட்டு. இவன் இவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சாப்பிட கொஞ்சம் சாப்பிட்ருப்பான் போல. நான் டைரக்டரை கூப்பிட்டேன். டைரக்டர் அவருக்காக தான் இவ்வளோ ரெடி பண்ணேன். டைரக்டர் லாஸ்ட் மினிட்ல வர முடியாமல் போயிருச்சு. சரி, இதெல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம் தான் உன்னை கூப்பிட்டேன்னு இருக்காரு. அவ்வளோதான், இவன் அப்செட் ஆயிட்டான். அப்போ ஒரு ஒரு கொடுக்கறதுல எப்படி இருக்கு பாருங்க. அவர் இவன்ட்ட சொல்லாமலே இவன் சாப்பாடு கொடுத்துருந்தா இவன் சந்தோஷமா வந்திருப்பான். நான் ஒன்றைய பெருசாக பார்க்கல, நீ ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான், ஒரு சப்ஸ்டியூட் தான்ற மாதிரி சொன்ன உடனே இவன் சோர்ந்து போயிட்டான். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி இருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கல்யாணம் ஆகி போய் வேற ஊருக்கு போயிட்டாங்க. போயிட்டு அவங்களுக்கு பிள்ளைகள்லாம் பிறக்க ஆரம்பித்த உடனே அவங்க ஹஸ்பண்டுடைய சம்பாத்தியத்தில் குடும்பம் நடத்துறது சிரமம்னு உடனே அவங்க தாய் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அழுவாங்க. போய் அழ வேண்டியது, நான் கஷ்டப்படுறேன், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான வாழ்க்கையான்ட்டு. அங்கே இருக்கிற கேட்டன், அந்த ஜன்னலுக்கு கேட்டன், அந்த வாசலில் கிடக்கிற கேட்டன்லாம் எடுத்துருவாங்க. அங்கே இருக்கிற பெட்ஷீட் எல்லாம் எடுத்து மடித்து வச்சுக்குவாங்க. அங்கே இருக்கிற பில்லோ கவர்லாம் எடுத்து மடித்து வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா, அந்த சகோதரியுடைய தகப்பனார் டூத் பேஸ்ட்லேருந்து என்னெல்லாம் வேணுமோ அவ்வளோ திங்ஸும் வாங்கி லாரியில் போட்டு அனுப்புவார். ஒரு குடுக்கணுன்ற எண்ணமே வராது. கறிக்குழம்பு வச்சாங்கன்னா நீங்கள் அந்த சிக்கன் மட்டன் வச்சாங்கன்னா நீங்கள் மட்டனை தேடணும், சிக்கனை தேடணும். வெறும் அந்த குழம்பு மட்டும் ஊற்றிடுவாங்க. அதில் வாசம் இருக்கும், அவ்வளவுதான். அந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ வாங்கி ஒரு 4 பேருக்கு வச்சுருவாங்க. அப்படி ஒரு ஒரு கஞ்சத்தனம். அதே மாதிரி இன்னொரு சகோதரி இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபாரின்ல இருந்தாங்க. ஃபாரின்லேருந்து வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கூட பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்தா சட்டை, இந்தா அவனுக்கு இந்த கிளாக்கு, இது அதுன்னு ஃபாரின் திங்ஸாக கொடுத்துருவாங்க, இந்தா சென்ட்டுன்ட்டு. ஒரு வாரத்தில் ஐயோ என் ஹஸ்பண்ட் அது அவருக்காக வச்சுருந்தாராம், அதை எடுத்து தப்பாக கொடுத்துட்டேன், அதை கொடுத்துருன்றுவாங்க. அப்புறம் கிளாக், எங்கள் வீட்டில் கிளாக் இல்லை, அதுக்காக வாங்கினதான், நான் தெரியாமல் கொடுத்துட்டேன்னு எல்லாத்தையும் திருப்பி வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்போ ஹாஸ்பிட்டாலிட்டி எப்படி இருக்கு தெரியுதா உங்களுக்கு? ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறான்? தயாள குணம் உள்ளவன், தயாளமானவர்களை யோசிப்பான், தயாளமானவர்களை நிலைத்திருப்பான் இருக்குது. ஏசாயால இருக்குது. 3 யோவான் 2வது வசனத்துல, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். இதுதான் ஏசாயா 32:8 இருக்குது. தயாள குணம் உள்ளவன் தயாளமானவர்களை யோசிப்பான், தயாளமனை நிலைத்தும் இருப்பான் இருக்குது. அதே மாதிரி வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் விருத்தி அடைந்தான் இருக்குது. பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைவார் உண்டு இருக்குது.
அப்ப நம்மளுடைய அவனுடைய நாபாலுக்கு எப்படி இருந்திருக்கிறான்? இது நமக்கு நமக்கு ஆண்டவர் பேசுறது. நம்ம எப்படி இருக்கிறோம்? தயாள குணம் நம்மள்ட்ட இருக்குதா? நம்ம வாழ்றோமா? வெளியே வாழ்ற வாழ்க்கை கிடையாது. உள்ள நம்ம ஆத்துமா வாழுதா? நமக்கு ஒரு பிராட் மைண்ட், ஒரு பிராட் ஹார்ட் இருக்குதா? அதுதான் முக்கியம். நம்மளுக்கு ஆண்டவர் இப்படிதான் கொடுப்பாரு. ஆண்டவர் எந்த 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 ரூட்ல நம்மளை பிளஸ் பண்ணுவாருன்னு சொல்ல முடியாது. எந்த ரூட்ல பிளஸ் பண்ணுவாருன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்குன்னு ஒரு ஒரு வழி வச்சிருப்பார். அதை நம்ம சரியா தெரிந்து கொள்ளணும். இங்க இவன் எப்படி போயிட்டான் பாருங்க. இந்த உலகத்தை விட்டு போக போறான். காலம் கடந்து விட்டது. புருஷனை, கணவனை மதிக்கக்கூடிய மனைவி, இது அவளுடைய தாழ்மையை காட்டுது. ஆகாபை ஆண்ட ஏசபேல் போல அபிகாயில் நடக்கல. ஏசபேல் ஆகாபை ஆளுகை செஞ்சாங்க. இங்க அப்படி இல்லை. இவ தாழ்மையா இருக்கிறா. அபிகாயில் நாபாலுக்கு அடங்கி இருக்கிறா, தாழ்மையா இருக்கிறா. இதை மிஸ் பண்ணிட்டான். இப்ப போறான், உலகத்தை விட்டு போறான், அவ்வளவுதான். அவன் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், அவன் போதையில் அவங்க பேசல. உன்னையே நான் மனம் முடிச்சேன், என்னை துன்பப்படுத்தினாயே, இப்பொழுதுக்கு பதிலடியாக தாவீது உன்னை கொல்ல போகிறான் அப்படிலாம் சொல்லல. போதை தெளிந்த பிறகு அவனுடன் கடினமா பேசல. நான் தான் உன்னை காப்பாற்றினேன் தெரியுமான்னு சொல்லல. நீ எல்லாம் உயிர் என்ன புரோஜனம்னு கேட்கல. ஏதா போனா போகுதுன்னு தான் உன்னை காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லல. அவங்க காப்பாத்திருக்காங்க. ஒரு குவாலிட்டி ஆஃப் த பர்சன். அதை பார்க்கறதுக்கு அந்த தருணத்தெல்லாம் இழந்துட்டான், குருடாயிட்டான். கல்லை போனாலும் என்ன அர்த்தம்? அவனுக்கு அவ்வளவுதான் லைஃப்ன்ற மாதிரி ஆகி அவன் அவனை என்ன சொல்ற, இறுகி போயிட்டான். இனி ஒண்ணும் பண்ண முடியாதுன்ட்டு. யாராலையும் சுகப்படுத்த முடியாத ஒரு வேதனை அது. உள்ளார்ந்த மனுஷனுடைய வேதனை. எவ்வளவு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தார் ஆண்டவர், மிஸ் பண்ணிட்டானே. அது நிறைய பேர் நினைப்பாங்க, கோர்ட்ல இங்க இருந்து முதல்ல எங்கேயாவது இப்படி லோக்கல் கோர்ட்ல கேஸ் நடக்கும், அப்புறம் ஹை கோர்ட்டுக்கு வரும், அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு போகும். அந்த சுப்ரீம் கோர்ட் தான் அல்டிமேட் ஜட்ஜ்மெண்ட். மரண தண்டனை கொடுக்கணும்னு நினைப்பாங்க, ஆனா அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க. ஏன் அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கல அப்படின்னா, உடனே செத்துருவான். அவனுக்கு ஆயுள் தண்டனைன்னா அவன் ஆயுள் முழுக்க தன் செய்த தவற உணரணும். எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. நம்ம அப்படி இராதபடிக்கு நம்மளை வைக்கத்தான் ஆண்டவர் இதெல்லாம் சொல்றார். இப்படி எல்லாம் தருணங்கள் உன் வாழ்க்கையில வரும், மிஸ் பண்ணிடாத. டோன்ட் மிஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாட் ஐ கிவ் டு யூ. கிடைக்காது. நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஆண்டவர் சில காரியங்களை நம்மகிட்ட கொண்டு வருவார். அதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. முரட்டுத்தனமா நடக்கக்கூடாது. அதோடைய பின் விளைவுகளை யோசிக்கணும். இது 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 நான் செய்யலாமா, செய்யக்கூடாதா, இது தேவ சித்தமா, இதை செய்தா எனக்கு என்ன வரும், செய்யலைன்னா எனக்கு என்ன நடக்கும்னு யோசிக்கணும். நான் பார்த்தீங்கன்னா இங்கே அஸ்ஸாமில், அங்கே கவுஹாத்தியில் தூர்தர்ஷனில் கேமராமேனாக இருக்கும்போது, இங்கே தமிழ்நாட்டு தூர்தர்ஷன்ல இருந்து, சென்னை தூர்தர்ஷன்ல இருந்து ஒரு ஆஃபீஸர் அங்கே வரார். எனக்கு அவருக்கு பழக்கம் கிடையாது. அது கேள்விப்பட்ட உடனே நான், ஏன்னா அங்கே ஒரு புது இடத்துக்கு வந்திருக்கிறாரு, யாருக்குமே அவரை தெரியாது அங்கே இருக்கிறவங்களுக்கு. அப்போ நான் போய் என்ன பண்ணேன், வாலண்டியராக என்னை அறிமுகப்படுத்தி, எதிரொலின்னு ஒரு ப்ரோக்ராமில் அவர் வருவார். நம்ம டிவியில் நான் பார்த்துருக்கேன், அவ்வளவுதான். நான் போய் அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நான் அவர் சாப்பாடு கொடுத்து, அவரை எங்கெல்லாம் கூட்டு போகணுமோ அங்கெல்லாம் கூட்டு போய் அவரை நல்லா கவனித்தேன். நான் எதையும் எதிர்பார்க்கல. நான் அவருக்கு எல்லாம் கவனித்து அனுப்பினேன். பின்னால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷங்களுக்கு அப்புறம் நான் டிரான்ஸ்ஃபர் ஆகி சென்னை தூர்தர்ஷனுக்கு வரேன். அப்போ நான் ஒரு குறிப்பிட்ட ஸ்கூலில் அட்மிஷனுக்காக, மகளுக்கு அட்மிஷனுக்காக நான் போகும்போது எனக்கு ஒரு பெரிய தொகை கேட்டாங்க. ஃபீஸ் இல்லாமல், அது இல்லாமல் எனக்கு இப்போ சொல்லணும்னா 1.7 lakhs அந்த மாதிரி கணக்கு வரும். அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் கேட்குறாங்க.
நான் சொன்னேன் எனக்கு அவ்வளோ அமௌண்ட் இல்லை எனக்குன்ட்டு. ஆனால் அந்த பிரின்சிபல், அந்த கரஸ்பாண்டன்ட் வந்து செபனா சொல்லிட்டார், இல்லைன்ட்டார். ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் நான். நிறைய ஸ்கூல் ட்ரை பண்ணேன், அதெல்லாம் எதுலையுமே கிடைக்கல. கடைசியா அங்க அங்க வந்து இல்லைன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அப்ப நான் தூர்தர்ஷனுக்கு போறேன். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோல ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிவ்ட்ட போய் கேட்குறேன், இந்த மாதிரி இருக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு. அவன் ஈஸியாக ஹெல்ப் பண்ண முடியும். ஒரு ஒரு ஃபோன் கால் சொன்னா போதும், ஃபோன் பண்ணி சொன்னா உடனே எடுத்துக்குவாங்க. ஏன்னா அப்போ ஒரே சேனல் தூர்தர்ஷன் மட்டும்தான், ஒரு பிரைவேட் சேனலும் கிடையாது. ஆனா அவன் என்னன்ட்டான், வெறும் விசிட்டிங் கார்டு எடுத்து என் கையில கொடுத்தான். இதை போய் எங்கனாலும் காமி அப்படின்னு விட்டான், அசட்டை பண்ணிட்டான். ரொம்ப சோர்ந்து போயிருக்கும்போது திடீர்னு இந்த ஆஃபீஸர் வர்றாரு. நான் அங்கே கவுஹாத்தியில் வச்சு யாரை நான் கூட்டிட்டு போய் நான் ட்ரீட் பண்ணணும், அந்த ஆஃபீஸர் எங்கள் ரூம்குள்ள வர்றாரு. அவர் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். அப்போ நான் இந்த மாதிரி காரியம் சொன்னேன்ல, என் கூட வாங்கன்னாரு. நேராக சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டார், கூட்டிகிட்டு போயிட்டார் என்னைய. அங்கே எங்கள் தூர்தர்ஷன் வந்து இங்கே மெரினா பீச்சில் இருக்குது, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பேக் சைடில் மவுண்ட் ரோடில் தான் அந்த சிஇஓவுடைய ஆஃபீஸ். நேராக கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போனேன், அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி இருக்குதுன்னு உடனே ஒரு 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 அம்மா தான் அங்கே சிஓவாக இருந்தாங்க. நீங்கள் போங்க நான் சொல்கிறேன் அப்படின்ட்டாங்க. இது நாங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கோம் அந்த இடத்துக்கும் தூர்தர்ஷனுக்கும் அந்த ஆஃபீஸ்க்கும். நாங்கள் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ். நாங்கள் திரும்பி வர்றதுக்குள்ள பல ஃபோன் கால் எனக்கு அந்த குறிப்பிட்ட அந்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் இருந்து. நான் வந்து இப்போ உனக்கு வந்து எனக்கு டியூட்டி ரூமில் சொல்லியிருக்காங்க, நியூ கேமராமேன் மாதிரி பால்ராஜ்கின்னு வந்திருக்கார், அவருக்கு இந்த கரஸ்பாண்டன்ட் சோன்ஸ் ஸ்கூல்ல இருந்து இத்தனை கால்ஸ் வந்துருக்குன்னு இருக்குது, என்னை பண்ண சொல்கிறாங்க. நான் அங்கேருந்து கால் பண்ணால் உடனே வந்து அட்மிட் பண்ணுங்க அவங்க டாக்டரன்ட். நான் சொன்னேன், எனக்கு அவ்வளோ பணம் கொடுக்க முடியாது சார். இல்லை பணமே வேண்டாம், நீங்கள் வாங்க அட்மிட் பண்ணிக்கோங்க. பாருங்க, என்றைக்கும் நான் வந்து உதவி செஞ்சது, இன்னைக்கு உதவி செஞ்சது, எனக்கு எங்கே வந்து உதவி செய்கிறார் பாருங்க ஆண்டவர். எனக்கு என்னை ஆசீர்வதிக்கும்படி நான் அவர் அறியாத காலம், அது ரட்சிக்கப்படாத காலம். அப்படி போல ஆண்டவர் வந்து பெரிய காரியங்கள் நமக்கு கொடுப்பார். நம்ம கொடுத்திருக்கிற மனைவி, பிள்ளைகள் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறது இது. அவங்க அவங்க வந்து அவங்களை கஷ்டப்படுறாங்களா, நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் அந்த நிமித்தம், அந்த அதை வந்து அவங்களோட எப்படி நம்ம நேசிக்கிறோம் அதை பார்ப்பார். ஒவ்வொருடைய தகப்பன்மார்களை யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாம் வந்து தாயை யோசித்து பார்ப்பாங்க, தாயின் அன்பை. தகப்பனுடைய அன்பை நம்ம யோசித்து பார்க்க மாட்டோம். ஏன்னா தாய் தான் நம்மளோட நல்லா ஃப்ரீயாக பழகிறதுனால நம்ம தாயிட்ட தான் எல்லாருமே ஓப்பனாக பேசுவோம், பழகும் எல்லாமே. தகப்பன்மார் எப்பயுமே வந்தோம் ஸ்ட்ரிக்டாக அவங்க இருக்கிறதுனால நம்மளுக்கு அவங்களுடைய அன்பை நம்ம புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா கூட எனக்கு நேரம் நின்று பேசினது கிடையாது. எங்கள் அம்மா மூலமாக தான் பேசுவோம். எங்கள் அப்பா கூட எங்கள் அப்பா இருக்கிற ரூமில் நிற்கவே பயப்படுவோம். அவர் பார்வையிலே பயப்படுவோம். நான் ரொம்ப கண்டிப்பானவர். முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் கஷ்டப்படும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஃபோன் பண்ணி வண்டி எப்படி ஓடுதுன்னுவார். அது எங்கள் ஊர் மதுரை பாஷையில் வண்டி ஓடுதான்னா, உன் வாழ்க்கை வண்டி எப்படி ஓடுதுன்னு, உன் வாழ்க்கை எப்படி போகுதுன்னு கேட்பார். இன்னைக்கும் நான் யோசித்து பார்ப்பேன், என் கஷ்டத்தில் ஒரு விசாரித்த ஒரு குரல். இன்னைக்கும் யோசித்து பார்க்குறேன், எங்கள் அப்பா இருந்தாருன்னா கூப்பிட்டு கேட்பாரு, எப்படி இருக்க, வாழ்க்கை எப்படி போகுது, ஏதாவது பணம் அனுப்பட்டுமா அப்படின்னு கேட்பாரு. இல்லைப்பா, எனக்கு கர்த்தர் நடத்துறாருப்பா, எனக்கு கர்த்தர் நடத்துறாருன்னுவேன். எனக்கு அப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கேன், அபிஷேகப்பட்டிருக்கேன், எனக்கு வேலை இல்லை, வருமானம் இல்லை, கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அப்போ எனக்கு ஆண்டவர் இருக்கிறாருப்பா, ஆண்டவர் என்னை நடத்துறாருப்பா, ஆண்டவர் நடத்துறாருன்னுப்பான்னு சொல்லும்போது, எங்கள் அப்பா யார் வீட்லையும் தங்க மாட்டார். எனக்கு 4 அக்கா இருக்காங்க, நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க, எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க இருக்காங்க, எங்கள் அம்மா கூட யார் வீட்லேயும் எங்கள் அப்பா தங்க மாட்டார். போவார், உங்கள் வீட்டில எல்லாம் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவார், ட்ராவல் பண்ணிடுவார். நைட்டு வந்து ட்ராவல் பண்ணிடுவார், வழி யார் வீட்லையும் தங்க மாட்டார். அது மாதிரி சென்னைக்கு கிளம்பி வந்துட்டார். காலையில் வந்து இறங்குறாரு. இறங்கினோடனே நான் ரிட்டன் டிக்கெட் எடுக்க முடியல, நீ எனக்கு ரிட்டன் டிக்கெட் எடுத்து வந்துடுன்றார். அன்னைக்கு ராத்திரிக்கே எனக்கு உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, வந்துட்டேன்ட்டார். எப்போ நான் என் மனைவி யோசித்தோம்,
அவர் எப்படியா தங்க வைப்போம்னு சொல்லிட்டு 4 நாள் கழித்து நீங்கள் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வந்துடுங்க, டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்லிடலான்னு சொல்லிட்டு அவருக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு அவர் ஒரு பிளேடு யூஸ் பண்ணுவார். அந்த காலத்து பிளேடு அது. அந்த பிளேடெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம், ஷேவிங் க்ரீம் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்துட்டு கிடைக்கலப்பான்ட்டேன். 4 நாள் கழிச்சு தான் கிடைச்சிச்சுன்னு. ஐயா அப்படியா, ஐயோ அப்படின்ட்டாரு. ஏன்னா அந்த மாதிரி யார்கிட்டையும் தங்கினதில்லை. சரிங்க இருந்தார். அந்த 4 நாள் நாங்கள் எப்படி காலையில் வந்துருச்சு ஜெபம் பண்ணுறத பார்த்தாரு. ஏர்லி மார்னிங் நாங்கள் 3 பேர் ஜெபிக்கிறத பார்த்தாரு. ராத்திரி ஜெபிக்கிறத பார்த்தாரு. அப்புறம் வீட்டில் எல்லாரும் ஜெபிக்க வரதை பார்த்தாரு. அவங்க கொடுக்குற காணிக்கையை பார்த்தாரு. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாரு, இதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. எங்களோட ஜெபத்தில் வந்து உட்காந்துருப்பாரு. அப்புறம் மிச்சம் யாராவது ஜெபிக்க வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட எப்படி நான் ப்ரே பண்ணி ப்ராஃபஸி சொல்கிறது, அவங்களுக்கு தேவ சித்தம் சொல்கிறதெல்லாம் பார்த்தாரு. 4 நாள் கழிச்சு கிளம்பும்போது என் மனைவிட்ட சொன்னார், ஆண்டவர் இருக்கிறாரு, ஆண்டவங்களை பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டார். எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் போய் சாயங்காலம் அது அவர் பெட்டியெல்லாம் கொண்டு போய் அந்த சீட்டு கடையில் வச்சுட்டுலாம் வந்துட்டு அவர் போய் உட்காந்துட்டார். நான் வெளியே வந்து ஜன்னல்கிட்ட வந்து பார்க்குறேன், எங்கள் அப்பா அழுதுட்டு உட்காந்துருக்கிறார். எங்கள் அப்பா அழுது நான் பார்த்ததில்லை. அதான் ஃபஸ்ட் டைம். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ சொன்னார், ஏசு இருக்கிறாரு, ஏசு உன்னை பார்த்துக்குவாருன்னு. கண்ணு முன்னால் ஏசு என்னோட இருக்கிறத பார்த்தாரு. ஏசு எப்படி என்னை நடத்துகிறாரு, எப்படி என்னை போஷிக்கிறாருன்னு. ஏன்னா அவர் பைபிளில் தான் பார்த்துருக்காரு, கர்த்தர் தாவீதை போஷித்தார், கர்த்தர் தானியேலை நடத்தினாருன்னு. அது நேரில் பார்த்து போனார். அப்படி போல் நம்மளை விசாரிக்கிறதுக்கு அந்த அப்பாவுடைய அன்பு, அந்த அப்பாவுடைய அன்பை வந்து யாராலையும் மறக்க முடியாது. அதே மாதிரி பரம தகப்பன் அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காக இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வருவார். நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையை தருவார். சில மனிதர்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருவார். அதை நம்ம அற்பமாக நினைத்திடக்கூடாது. அது வந்து பீலியாமும் இருக்கலாம், கேயாசியா இருக்கலாம், யூதாஸ் காரியத்தாவும் இருக்கலாம், ஆமான்களாக இருக்கலாம். அதை நம்மளை காமிச்சு கொடுப்பார். அதே நேரத்தில் நம்மளை நேசிக்கிறவங்க இருப்பாங்க. அந்த அன்பை நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ரிலேஷன்ஷிப் இஸ் கிங்டம் ஆஃப் காட். ஆண்டவரோடு உள்ள உறவும் மற்ற மனிதர்களோடு உள்ள உறவும் தான் தேவனுடைய ராஜ்யம்ன்றது. ஏன்னா அவர் சொல்கிறார் இல்லையா, ஒரு நியாயசாஸ்திரி கேட்குறான், நீர் என்ன அப்படி போதிக்கிறீர்? எல்லாரும் உட்கார்ந்து கேட்குறாங்க, இரவு பகலாக ஜனங்க, அப்படி என்ன போதிக்கிறீன்னு இயேசு கிறிஸ்து கேட்கும்போது, முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடு என்னிடத்தில் அன்பு கூறு, அதற்கு ஒப்பாக உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பெருநிடத்திலும் அன்பு கூறு. இதில் எல்லா ஆகமங்களும், எல்லாமே மோசே எழுதின எல்லா ஆகமங்களும், தீர்க்கதரிசிகள் எழுதின எல்லா புஸ்தகங்களும் அடங்கும்ட்டார். முழு பழைய ஏற்பாடு அதில் அடங்கும்ட்டார். ஏன்னா அதுக்கப்புறம் தான் புதிய ஏற்பாடு வரப்போகுது. அப்ப இதுக்குள்ள எல்லாம் அடங்கும்ட்டார். நம்ம வாழ்க்கை அதுல தான் இருக்குது. ஆண்டவரோடு உள்ள உறவும் மற்ற மனுஷங்களோட உறவும் தான், அதுதான் தேவனுடைய ராஜ்யம்ன்றது. ஏதோ ஒரு வாழ்க்கை ஒரு பக்தியா இருக்கும்னு நினைக்கக்கூடாது. நம்ம கண்ணுக்கு முன்னால் இருக்கிற சகோதரனோட நம்ம எப்படி பழகுறோம். நிறைய பேர் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு வாங்க, ஆனா மனுஷனை நேசிக்க மாட்டாங்க. அப்ப அந்த அன்பு இல்லையே அவங்கள்ட்ட, அந்த தேவ அன்பு இல்லையே. இன்னைக்கும் மதியம் கிறிஸ்துவர் அல்லாத ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருந்தார். நிறைய அந்த மற்ற மதத்தில் உள்ள ஆன்மீக தலைவர்களோடு, அந்த மகான்களோடு பழகிறவராம். ஒரு காரியமாக சந்திக்கிறதுக்கான சூழ்நிலை உண்டானது. வந்து பார்க்குறாரு, ஓ கிறிஸ்தவத்தில் இப்படியெல்லாம் இருக்குதான்னு பார்க்குறாரு. அவரை நாங்கள் உபசரித்த விதம், அவர் வந்து உட்காருங்கன்னு சொல்லி அவரை வந்து நான் உபசரித்ததை பார்த்துட்டு, நான் ஒன்றும் பெருசாக பண்ணலை, ஆனாலும் அந்த உட்கார வச்சு பேசினதே அவர் வாசலோட நான் அனுப்பிச்சிருக்கலாம். அவருக்குள்ள அவ்வளவு ஒரு சந்தோஷம். கிறிஸ்தவத்தின் மூலமாக கிறிஸ்துவ பார்க்கிறார். இப்படியெல்லாம் இருக்குதா கிறிஸ்டியானிட்டின்றது? கிரைஸ்ட் சென்டர்ட் லைஃப், கிறிஸ்துவை மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும்ன்றத அப்போ நான் நினச்சேன். நான் ஆண்டவர் வந்து எனக்கு, நான் நினைக்கிறபடியே ஒரு மேடையில் நின்று பிரசங்கம் பண்ணுறது, எல்லாரும் உட்காந்து கேட்கறது தான் ஊழியம் நினச்சேன். ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்ணுறது தான் ஊழியம் நினச்சேன். ஆனால் இப்படியும் ஊழியம் பண்ணுவார். புறஜாதிகள் மத்தியில் எப்படி கர்த்தர்
தன்னுடைய ஊழியத்தை செய்வார்ன்றதை என் கண்ணு முன்னால பார்க்க வைக்கிறார். +2 ஃபெயிலான பிள்ளைகள்ல தமிழ்நாடு முழுக்க ட்ரேஸ் அவுட் பண்ணுவாங்களாம், அவரும் அவருடைய நண்பர்களும். அதில் ஃபில்டர் பண்ணி எந்த சோர்ஸ் ஹெல்ப்பும் கிடையாது அப்படின்ற அந்த பசங்களெல்லாம் செலக்ட் பண்ணி அது வந்து 3000 பேர் முதல்ல எடுப்பாங்களாம், அடுத்து அதில் 600 பேர் எடுப்பாங்களாம், அடுத்து அதில் 300 பேர் எடுப்பாங்களாம். ஏன்னா அவ்வளோதான் எங்களுக்கு திராணின்றாரு. அவங்கள வந்து இவங்க ட்ரெயின் பண்ணி அந்த +2ல அவங்கள படிக்க வச்சு பாஸ் பண்ண வச்சு அவங்க ஒரு வேலையில் சேர்ற வரைக்கும் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்களாம். இன்னைக்கு அவங்க எல்லாம் பார்த்தோன்னா ஐஏஎஸ் எழுத வச்சு, ஐபிஎஸ் எழுத வச்சு பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸாக இருக்காங்களாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு எனக்குள்ள கேள்வி போயிட்டே இருக்குது. வாட் ஐ எம் டூயிங்? அவங்க பண்ணுறாங்க. அவங்க மத்தியில் வந்து பேசுங்க அப்படின்னு கூப்பிட்டு போயிருக்காரு. நீங்கள் அந்த மாதிரி பசங்கள்கிட்ட என்னங்க மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக கூப்பிட்டு வச்சு பேசுவோம். நீங்கள் பேசுறது என்னை உற்சாகப்படுத்துது. நீங்கள் அவங்க மத்தியில் வந்து பேசுங்க. பேசுறது மாத்திரமல்ல, நான் ஏதாவது செய்யணுன்ற எண்ணம் எனக்குள்ள உண்டாக்குனார் ஆண்டவர். நம்ம நினைக்கிறது இல்லை. நம்ம அப்படி ஊழியத்தை இப்படிதான் ஊழியம் இப்படித்தான் நினைச்சு பிராண்ட் பண்ணாதீங்க. அதுக்குத்தான் இந்த மாதிரி பைபிள் ஸ்டடியே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான ஒரு பெரிய வாழ்க்கை இருக்குது. அதை என்னிடத்துல கேட்டு அதை பெற்றுக்கொள், அதை வாழுன்றார் ஆண்டவர். இது சாதாரண ஒரு சாப்பாடு காரியம் தான் பார்ப்போம். சாப்பாடு கொடுக்கல, ஆனா அதுக்குள்ள எவ்வளவு காரியங்கள் இருக்குது. ஆமா, அதனால நம்ம வாழ்க்கையை நம்ம ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் கொடுக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி ஒவ்வொன்றும் அதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. பவுல் வந்து உக்ரானக்காரன்றார். நான் எஜமானன் கிடையாது, என்று உள்ளதெல்லாம் கர்த்தருக்குள்ளது, கர்த்தர் எனக்கு கொடுத்ததுன்ற அந்த உணர்வு நாபால்ட்ட இல்லாமல் போச்சு. பவுல் சொல்றார் உக்ரானக்காரன்றார், ஸ்டூவர்ட்ஷிப்னு வாங்க. நான் வந்து ஒரு மேனேஜர் தான், ஐம் நாட் த ஓனர். அப்போ அதை பவுல் வந்து அதை உணர்றாரு. ஆனால் நாவல் அதை உணரல. தன் இருக்கிறதெல்லாம் தன்னுடையதை நினைச்சிட்டான். கர்த்தர் தனக்கு கொடுத்தது அதை தன் சகோதரன் போல இருக்க தாவீதுக்கு அவன் கொடுக்காம போயிட்டான். 2வது காரியம் என்ன உணர்த்தப்பட்டேன்னா, தாவீதுடைய கஷ்டத்தை அவன் உணரல. தாவீது கஷ்டத்தின் மத்தியில வந்திருக்கிறார். ஒரு இடுக்கமான ஒரு சூழ்நிலை அவருக்கு. அந்த கஷ்டத்தை அவன் உணராம போயிட்டான் நாபால்ன்றது. இந்த 2 காரியமும் நான் உணர்த்தப்பட்டேன் இந்த ஜெபிக்கும் போது. அது வந்து இதுதான் நமக்கு உள்ளதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்தது. நம்ம கொடுத்தா கர்த்தர் கொடுப்பார். இந்த ரகசியம், கொடுக்கறதுடைய ரகசியம். நம்ம கொடுத்தால் கர்த்தர் கொடுப்பார். நம்ம ஏற்கனவே உள்ளது கர்த்தர் கொடுத்தது. கர்த்தர் யாருக்கு சொல்றாரோ, எங்க விதைக்க சொல்றாரோ அங்க விதைக்கும் போது நம்ம கர்த்தர் பலன் கொடுப்பார். இன்னும் மற்றவங்க கஷ்டத்தை உணரணும். நம்ம கஷ்டத்தை உணராம இருக்கக்கூடாது. மற்றவங்களுடைய உணர்வுகளை நம்ம புரிந்து கொள்ளணும். 2 காரியமும் நான் உணர்த்தப்பட்டேன்.